இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வெறுப்பை நீங்கள் வச்சிங்கன்னா கடைசியில் இந்த வெறுப்பே உங்களை அழிச்சிடும். எப்பெல்லாம் சில மனுஷங்களை நினச்சா உங்களுக்கு வெறுப்பு வருதோ அப்போல்லாம் நீங்கள் பல பேருக்கு உதவிகள் செய்யணும், இல்லைனா பல பேருக்கு பிரார்த்தனைகள் செய்யணும். ஏன்னா இதை செய்யலைன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யாத தப்புக்கும் தண்டனையை ஏற்றுக்கக்கூடிய நிலை வந்துடும். சாயப்பா வந்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் தனி கவனத்தை உங்கள் மேலே வைக்கணும். இதுக்கு முன்னாடி எப்படியோ வாழ்ந்தோம், ஆனால் இனி இவர் சொல்படி தான் நம்ம வாழ போகிறோம். இவர் சொல்படி வாழ்கிறவங்க மட்டும் உள்ளே வாங்க. இதில் கஷ்டங்கள் நிச்சயமாக இருக்கும். ஆரம்பம்தான் அப்படி இருக்குமே தவிர போக போக வாழ்க்கையில் செம்மையாக இருப்பீங்க. வெற்றி மேலே வெற்றி உங்களை வந்து சேரும். உங்கள் வாழ்க்கையை கெடுத்தவர்கள்னு நினச்சிருக்கீங்களா, அவங்க கூட அன்பானவர்களாக உங்கள் கண்கள் முன்னாடி இருப்பாங்க. அவங்க வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு உங்கள் முன்னாடி நிற்பாங்க. ஸோ உங்கள் வெற்றியை இந்த உலகமே கொண்டாடும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா, என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நாம் பண்ண ஒரு சிறப்பு பிரார்த்தனை பல விஷயத்தை அது கொண்டு வந்து சேர்க்குது. வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணுமோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் வாழ்க்கையில் கர்மாக்களில் இருந்து பாதுகாக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த பிரார்த்தனை இன்னைக்கு சொல்லியிருக்குது. ஒரு விஷயத்தை மட்டும் நாம் புரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நடக்க போகுது. அது என்னன்னா, சாயப்பாவை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கும் அவருடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவமாக இருக்கிறோன்றதை பற்றியும், இனி வரக்கூடிய நாட்கள் நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துதுன்றதை பொறுத்தும் தான் நம்ம வாழ்க்கையோட வரலாற்றை நாம் எழுதிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தனி மனுஷனுடைய வாழ்க்கையும் வரலாறு ஆகுது. அந்த வரலாற்று சாதனை படைச்சவங்கெல்லாம் ஆரம்பத்தில் நம்மளை மாதிரி மனுஷங்களாக தான் இருந்தாங்க. அதாவது சாதாரணமான மனிதர்களாக தான் இருந்தாங்க. நம்ம மனசை எந்த அளவுக்கு அடக்கி வைக்கிறோமோ, நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரி தெளிவுகளை நம்ம ஏற்படுத்துகிறோமோ அந்த மாதிரியான வாழ்க்கையை தான் சாயப்பா நமக்கு இரவும் பகலும் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. 24 ஹவர்ஸும் அவர் நமக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம கர்மாக்களுக்காக. அவர் இல்லை அப்படின்னா நாம இல்லை. கடவுளோட சாயல்களை நமக்கு இருக்குதுன்னா கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு எப்படிப்பட்டதுன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சிங்கத்துக்கோ ஒரு புலிக்கோ ஒரு பூனைக்கோ ஒரு நாய்க்கோ குரு இல்லை.
அந்த ஐந்தறிவி கொண்ட உயிரினங்களுக்கு மோட்சம் எப்படி அடையணும் அப்படின்னு தெரியாது. நரகம்னா என்ன, சொர்க்கம்னா என்ன அப்படின்னு தெரியாது. தர்மம்னா என்ன, அதர்மம்னா என்ன அப்படின்னு தெரியாது, சிந்திக்க தெரியாது. அப்போ மனுஷனுக்கு மட்டும்தான் எல்லாமே இருக்கு. அப்போ இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் மனுஷனுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கை, எவ்வளோ ஒரு பேரானந்தத்தை அடிப்படையான ஒரு வாழ்க்கை. அப்ப ஏன் அவன் ஆனந்த நிலையை அடையல? ஏன் அவன் எப்ப பார்த்தாலும் தினம் ஏதோ ஒரு புலம்பிக்கிட்டே அவன் வாழ்க்கையை முடிக்கிறான்? இதை பற்றி ஒரு தெளிவான புரிதலை நம்ம அன்பே சாயில நிறைய கொடுத்துருக்கோம், எக்கச்சக்கமானதை கொடுத்துருக்கோம். இங்க உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துவது மட்டும்தான் சாயப்பாவுடைய எண்ணமா இருக்கு. அதுல நீங்க வெற்றி பெறணும். உங்க வெற்றி இங்க தக்க வச்சுக்கணும். உங்க வெற்றியை இந்த ஊரு கொண்டாடணும், உங்க சொந்தம் கொண்டாடணும், உங்க நண்பர்கள் கொண்டாடணும். ஏன் உங்க பகையாளியா இருக்கிறவங்க கூட உங்க சொந்தத்தை கொண்டாடணும், உங்க வெற்றியை கொண்டாடணும். அந்த வெற்றி தான் நமக்கு தேவையான வெற்றி. நாம கொண்டாடினா வெற்றி கிடைக்காது, மற்றவங்க கொண்டாடட்டும். அந்த வெற்றியை மற்றவர்கள் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தா சாயப்பாவுடைய மறு பிம்பமாக தான் மற்றவர்கள் இருக்கிறார்கள். ஸோ கடவுள் தான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார். ஸோ நம்ம எதிரிகள் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க இல்லையா, அது கூட கடவுளுடைய அனுக்கிரகம் தான். எதிரிகள் உங்ககிட்ட எப்படி பேசுகிறாங்க? உங்களை கோபத்தை தூண்டுறாங்க தானே, உங்கள் தன்மானத்தை இழக்க வைக்கிறாங்க தானே. அப்போ இவங்க கிட்டெல்லாம் என் மானம் போயிடுச்சே அப்படின்னு நாம் நினச்சி பார்க்குறோம். நினச்சி பார்த்தவங்கள சிலர் அதை பற்றி தீர்க்கமாக யோசித்து முடிவெடுக்கிறாங்க. அந்த முடிவெடுத்தவங்க மறுபடியும் அந்த நிலைக்கு தன்னை தக்க வச்சுக்கல, அடுத்த கட்டத்துக்கு அவங்க மூமெண்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஆனால் பலர் தன்னை அந்த இடத்துலையே காவு கொடுத்துட்றாங்க. காவுன்னா தெரியும்ல. அப்போ அந்த இடத்துல அவங்க அது கொடுத்ததால அவங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த அவமானம் மட்டும்தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மீள என்ன வழி தெரியல. அதை பற்றி தான் நான் யோசிக்கிறேன், எனக்கு புரியலன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை பற்றி யோசிச்சா எப்படி புரியாமல் இருக்கும்? அப்போது மீள்வதற்கு உண்டான வழியை பற்றி யோசிக்காம மீள முடியாத துயரத்தில் இருந்துக்கிட்டு அதே இடத்துல யோசிச்சா என்ன ஆகும்? அந்த துன்பம் அப்படியே தான் இருக்கும். அந்த துன்பம் பெருகும், அந்த துன்பம் குறையாது. அப்போ பெருகிற துன்பத்துக்கு காரணம் நாம் உட்காந்து யோசித்த இடம்னா நம்ம வீடை சொல்லலை. எங்கே அவமானத்தை நமக்கு நெஞ்சில் படட்டமாக இருந்ததோ அதே இடத்துல அதை விடவே இல்லை, இறுக்கி வச்சுக்கிட்டோம். அப்போ இறுக்கி வச்சதால் என்ன ஆகும்? 10 கிலோ பாரமாக இருக்கிறது கூட 20 கிலோ பாரமாக அதிகரிச்சிடும். அப்போ என்ன பிரச்சனைகள் இருக்கு? என் பிரச்சனைகளை இருந்து எப்படி தீர்வுனா, பலகீனத்தை பற்றி நினைக்கிறதால பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்காது. ஒரு மனுஷன் எதை யோசிக்கணும், எதை நினைக்கணும் அப்படின்னா, அவன் கடவுளையும் அவன் ஆன்மாவையும் அவன் செய்யக்கூடிய செயல்களையும் அவன் எழக்கூடிய எண்ணங்களையும் கவனத்தை வச்சா மட்டும்தான் அவன் அடுத்தடுத்த இடத்துக்கு போய் வெற்றிகரமான மனுஷனா வாழ முடியும். இந்த இடத்துல ஒரு அமைதி தான் தேவைப்படுது ஒவ்வொரு மனுஷனுக்கும், உள்ளேயும் வெளியேயும். வெளியில அமைதியா இருந்துக்கிட்டு உள்ளுக்குள்ள ஆத்திரத்தோட இருக்கக்கூடாது. அந்த சத்தம் அருவருப்பானது. எந்த சத்தம்?
ஆத்திரமான சத்தம் உள்ளே இருக்கும்ல, யாரையாவது நினச்சிக்கிட்டே திட்டிக்கிட்டே இருப்போம்ல, அது அருவருப்பானது, மோசமானது, அசிங்கமானது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எது உயர்வு தருதோ அதுதான் நமக்கு தேவை. நம்ம வாழ்க்கையில் உயர்வு தராதது எதுவுமே வெறுக்கக்கூடியது மட்டுமே. அப்போ உங்களுடைய எண்ணங்கள் ஒரு மனுஷனுக்கு எதிராக எப்படி இருக்குதுன்றத அந்த எண்ண ஓட்டத்தை கொஞ்சம் பாருங்க. அப்போ அதை நீங்கள் அசிங்கம்னு நினைங்க. நம்ம 10 தடவை 20 தடவை அந்த எண்ணங்கள் அசிங்கமாக இருக்குது, இந்த அசிங்கத்தை நான் நினைக்கிறேனே அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து நினைக்கும் போது அந்த அசிங்கத்தை நீங்கள் தொடர்ந்து நினைக்கவே மாட்டீங்க. அப்போ தான் தோணும், என்ன நினைக்கிறது, ஏதாவது ஒன்று நினைக்கணும், ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு தான் இருப்போம். அப்போ ஏதோ ஒன்று நினைக்கிறதுக்கு, நாம் நல்லதை நினைக்கிறதுக்கு தப்பு இல்லைல்ல. அப்போ நல்லதை மட்டும் நம்ம நினைப்போம். ஸோ நல்லதை மட்டும் நம்ம மனசில் சேர்த்துப்போம். ஒரு வீடு அப்படின்றது ஒரு மனசு. ஒரு கெட்டவர்களை ஒரு வீட்டில் சேர்க்க மாட்டோம். அப்படி சேர்க்கிறவன் கெட்டவனாக தான் இருப்பான். நல்ல மனுஷங்க நல்லவர்களை மட்டும்தான் உபசரிப்பாங்க, கெட்டவர்களை உபசரிக்கவே மாட்டாங்க. ஏன்னா நல்லவர்களுக்கு கெட்டவர்களோட வேலையே கிடையாது, கெட்டவர்களுக்கும் நல்லவர்கள் கூட வேலையே கிடையாது. யார் யாரோட சேருவாங்கன்றத எப்படிப்பட்டதுன்னா குணத்தை பொறுத்து. எனக்கு ஒரு 10 பேர் பிடிக்குதுன்னா அந்த 10 பேரும் என்னுடைய கேரக்டர்ஸில் இருந்தால் மட்டும்தான் அவங்கள நான் கொண்டாடுவேன். அப்போ எனக்கு எதிராக அந்த கேரக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நான் பழக்க வழக்கத்தை வச்சுக்க மாட்டேன். உலகத்தில் எத்தனையோ மனுஷங்க, எனக்கு 10 பேரை பிடிக்குதுன்னா அந்த 10 பேரை உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு பிடிக்கக்கூடிய 10 பேர் எனக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய கேரக்டர்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ உங்கள் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க. இப்போது இந்த கேரக்டர்ஸ் மூலமாக நம்ம ஃபார்ம் பண்ண குரூப்ஸ், அதாவது பர்சன்ஸ், மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க உங்களுடைய கேரக்டர்ஸ் நல்லா இருக்குதுன்னா வெல், இல்லை உங்கள் கேரக்டர்ஸ் நல்லா இல்லாதப்போ இவங்களெல்லாம் நான் பிடிச்சேன், இப்போ என் கேரக்டர்ஸை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ உங்கள் கேரக்டர்ஸை மாற்றணுன்னா இவங்களையும் நீங்கள் மாற்றணும். என்கிட்ட ஒரு சாய்ராம் சொன்னாங்க, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு 6 பேர் 7 பேர் அவங்க வீட்டுக்கு வந்து பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, எதிர் வீட்டில் என்ன நடக்குது, அந்த பெண்ணுடைய கணவர் எப்படிப்பட்டவர், அந்த பெண்களோட வீட்டில் எப்படிப்பட்டவங்கன்னு மாற்றி மாற்றி பேசுவாங்களாம். மொத்தம் ஒரு 7 பேர் 7 குடும்பம் இருக்குதுன்னா 6 குடும்பம் மட்டும் ஒன்றா சேர்ந்து பேசுதுன்னா அது ஒரு குடும்பத்தை பற்றி பேசுவாங்களாம். அப்போ அந்த குடும்பம் உள்ளே வரும். இதில் ஒருத்தவங்க மிஸ் ஆகிட்டாங்கன்னா யார் இல்லையோ அவங்கள பற்றியே பேசுவாங்க. அப்போது இதில் எங்கேயாவது ஒரு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு சுவாரஸ்யம். இப்போது நம்ம கேரக்டர்ஸ் மாறுதுன்னா அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க. ஒருவேளை அவங்களும் மாறலை, நீங்களும் மாறலை, ஆனால் நீங்கள் மாறினதா நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக மிகப்பெரிய தவறு. நீங்கள் மாறலை. ஏன்னா மாறுனா அங்கே ஏதாவது மாற்றம் நடந்திருக்கும். ஸோ மாறலை. அப்போது இது என்ன ஆகும், இதுதான் படிப்படிப்படியாக உங்கள் வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துடும். நல்லதுக்கு அப்படின்றது இல்லை. அப்போ நல்லதுக்கு இல்லைன்னா எதுக்கு? கெட்ட விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இதை நாம் புரிஞ்சுக்க முயற்சிகள் செய்தோம், புரிஞ்சிக்காமலே விட்டுடுறோம். அதாவது ஒரு விஷயத்தை ஆழமாக திங்க் பண்ணால் மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, மோசமான விஷயங்கள் என்ன அப்படின்னு தெரிய வரும். ஒரு எமோஷ்னலாக நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னா எதையுமே நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது.
ஒரு மனுஷன் வேணும், அந்த மனுஷனை பிரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க பண்ணுறது எல்லாமே நல்லதாக தெரியும். ஆனால் அந்த மனுஷனை ஒரு மூணாவது ஆளாக நினச்சி நீங்கள் அவனை திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் நல்லவனா கெட்டவனா நீங்கள் எடை போடலாம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், தீயவர்களை கூட்டு வச்சா அந்த பாவமும் உங்களை வந்து சேரும். அதனால் தவிர்க்க முடியாத உறவுகளை எந்த காரணத்தை கொண்டும் தவிர்க்கவே முடியாது. ஆனால் தவிர்க்க முடியக்கூடிய மனிதர்களை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா தவிர்த்திடுங்கள். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லது. உன்னை ஒரு மனுஷன் டோட்டலாக ஒரு கெட்ட வழிக்கு கொண்டு போகிறான், கெட்டதை சொல்லி கொடுக்குறான் அப்படின்னா ஆரம்பத்திலேயே ஒதுங்கிறதோ இல்லை பாதியில் ஒதுங்கிறதோ ரொம்ப நல்லது. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், தவிர்க்க முடியாத உறவுகளை தாண்டி இருக்கக்கூடியவர்களை தவிர்ப்பது நல்லது. இதில் என்ன சில பேர் சொல்லுவாங்க, அவன் ஊருக்கு தான் கேட்டவன் ஆனால் என்கிட்ட நல்லா தான் பழகுறான். அப்படி கிடையாது. அவனுக்கு இருக்கிறது ஒரே முகம்தான். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் பாதிக்கப்படும் போது தான் அப்போ தெரியும், நம்ம ஏற்கனவே இவங்களெல்லாம் தவிர்த்திருக்கலாமே, நம்ம தவிர்க்காமல் விட்டது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இப்போ வந்து மாட்டிக்கிச்சுன்னு அன்னைக்கு நீங்கள் யோசிப்பீங்க. அப்போ என்ன செய்யணும், உடனே நாம் நம்ம கேரக்டர்ஸை சுத்தப்படுத்தணுன்னா இந்த மாதிரி மோசமான எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை கொஞ்சம் தள்ளி வைக்கிறதோ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சை குறைக்கிறதோ உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு மிகவும் நல்லது. அப்போ இனிமேல் என்ன பண்ணணும், நல்லவர்களை தேர்ந்தெடுக்கணும். இல்லை நல்லவர்களை தேர்ந்தெடுப்பது கஷ்டம் அப்படின்னா எதையுமே பண்ணாமல் இருங்க. ஆட்டோமேட்டிக்காக நல்ல முகங்கள் உங்கள் கண்கள் முன்னாடி வரும் வந்தே தீரும். என்னைக்கு நம்ம கேரக்டர் வைஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டபனாக நிற்கிறோமோ அன்னைக்கு நல்ல மனிதர்களை கடவுள் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார். அப்போ இந்த உலகமே பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் எனக்கு நெகட்டிவாக தெரிஞ்சுது. ஏன்னா எல்லாருமே என்னை ஏமாத்துகிற மனிதர்களாக இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த உலகம் எவ்வளோ நல்லா இருக்கு. நான் சமீபத்தில் ஒருத்தக்கிட்ட பேசினேன், இந்த உலகம் அன்பானது அப்படின்னு. அவர் என் மேலே ரொம்ப கோவப்பட்டார். என்ன, இந்த உலகம் அன்பானதா? யார் சொன்னாங்க அன்பானதுன்னு? என்னோட மனைவி என்கிட்ட சண்டை போட்டு தன்னோட குழந்தைய கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? என்னால் இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ முடியல. எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. தண்ணி அடிக்கலை, சிகரெட் குடிக்கலை, என் மனைவியை போட்டு அடிக்கலை, அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தேன். ஆனால் இன்னைக்கு என்னோட சொந்த பந்தங்களோ என்னை தள்ளி வச்சுட்டாங்க. இது என் மேலே 1000 தவறுகள் இருக்கிற மாதிரி. கடைசியில் என் மனைவி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு நான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்கேன். நீங்கள் என்னடானா உலகம் அன்பு மயமானதுன்னு கட்டின பொண்டாட்டியே இப்படி அப்படின்னாங்க. நான் தான் சொன்னேன், இந்த உலகத்துக்குன்னு சொல்லி ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்மா அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த கணக்கின் படி தான் எல்லா விஷயங்களும் நடக்குது. ஸோ ஒருத்தவங்க உங்கள் மனைவி போயிட்டாங்க அப்படின்றதுக்காக உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களையும் குற்றம் சொல்லக்கூடாது. இன்னமும் நீங்கள் இந்த உலகத்து மேலேயும் உலகத்தில் இருக்கிற மக்கள் மேலேயும் நம்பிக்கை வச்சு பாருங்க. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ வாழ்க்கையை இழந்தீங்களோ அதை விட பல மடங்கு நீங்கள் திரும்ப பெறுவீங்க. இது சத்தியமான வார்த்தை அப்படின்னு நான் சொன்னேன். அவர் எனக்கு காலையில் எனக்கு மெசேஜ் பண்ணி, என் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் எனக்கு இன்னைக்கு காலையில் வந்துச்சு. வந்த உடனே நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் உரிமையோடு பேசுனீங்க. மற்றவங்கெல்லாம் அப்படி பேசலை.
மற்றவங்கெல்லாம் என்னோட மனைவியை என் கண்ணு முன்னாடியே அசிங்கமாக பேசுனாங்க. ஆனால் நீங்கள் யாருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக பேசுனீங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு, போனவங்கள பற்றி கவலைப்படக்கூடாது. இனி நாம் எப்படி வாழணுமோ அப்படி வாழணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இனி நான் வாழுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அன்பே சாய் குடும்பம் இல்லை, வேறு. அப்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய கசப்புகள், இந்த நிறைய கசப்புகளை வச்சு தான் நம்ம வாழ்க்கை மாறுது. ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்கன்னா அந்த உலகமே ஏமாற்று உலகம். தப்பு தானே, தப்பு தானே. அப்போ இந்த மாதிரியான விஷயத்த மனசில் வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெறுப்பு ஜாஸ்தியாக போயிடும். அந்த வெறுப்பை அணைக்கவே முடியாது. ஒரு காட்டு தீய ஒரு பக்கெட் வாளியை வச்சு தண்ணியை வச்சு ஊற்றிட முடியுமா என்ன? காட்டு தீ நார்மல் தீ கிடையாது, காட்டு தீ. அப்போது அதுக்கு தேவையான தண்ணி, கெமிக்கல் எல்லாத்தையும் அது கொடுத்தா தான் அது அணையும், இல்லைன்னா அணையாது. அப்போது வாழ்க்கையில் வெறுப்புகள் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா அது உங்களை தான் கடைசியில் டார்கெட் பண்ணும். ஆரம்பத்தில் எல்லாரையும் டார்கெட் பண்ணும். யாரையும் நம்பாத. அந்த ஆட்டோவில், இப்போ ஆட்டோஸ் நிறைய பார்க்குறது இல்லை நம்ம, ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஆட்டோவில் பின்னாடி என்னென்னமோ வாசகம் எழுதி வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி ஆண்கள் தான் ஆட்டோ ஓட்டுறாங்க. அந்த ஆண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பெண்களை பற்றியே தப்பு தப்பாக எழுதுவாங்க. சீரும் பாம்பை, எனக்கு ரொம்ப பிடிச்சது, சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதே அப்படின்னு கேட்டவுடனே நான் ஆட்டோவில் நான் போயிட்டுருக்கேன். வடபழனியிலேருந்து இதுக்கு சாலிகிராமத்துக்கு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், என்னங்க எழுதியிருக்கீங்கன்னா, ஆமாங்க கரெக்டு தாங்க அப்படின்னாரு. நான் திருப்பி கேட்டேன், சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் அம்மா பெண் தானே, அப்போ உங்கள் அம்மாவை நம்ப மாட்டிங்களா? உங்கள் அக்கா தங்கச்சி, நான் சொல்கிறேன் தப்பாக ஏன்னா இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பேசணும். இல்லை நம்ம என்ன பேச வரேன்னு தெரியாமல் அவங்க பாட்டுக்கு பேசிட்டாங்கன்னா, இதெல்லாம் சாயப்பா லைஃப்பில் வரதுக்கு முன்னாடி. அப்போ சொல்லும்போது தான் அவர்கிட்ட நான் சொன்னேன், ஒருத்தவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னா, அப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னா பெண்களை நம்பவே கூடாதுன்னா, அப்போ நாம் எங்கேருந்து வந்தோம்? உங்களை பெற்றதோ அம்மாதா, என்ன பெற்றதோ அம்மாதா. அப்போ பெண்களை நம்பக்கூடாதுன்னா, எந்த பெண்களையும் நம்பக்கூடாதுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு. இல்லைங்க, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது உங்களோட. அப்போ நீங்கள் எதுக்கு எல்லாரையும் பொதுவாக காட்டுறீங்க? நீங்கள் எழுதுறதுனா ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க, ஒரு பர்ஸில் எழுதி பேப்பர் வச்சுக்கோங்க, இல்லை மொபைலில் எழுதி வச்சுக்கோங்க, யாருக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்படி நீங்கள் வெளியில் பண்ணிங்கன்னா அது பெண்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய பாவத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. ஈவன் உங்கள் அம்மா, உங்கள் அக்கா, உங்கள் தங்கச்சி எல்லாரையும் நீங்கள் இதில் கொண்டு வரீங்க. அது பாவம் தானே அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் இல்லைங்க நான் கண்டிப்பாக எடுத்துடுறேன் அப்படி. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வெறுப்பு தான் அந்த உலகத்தையே ஆளுதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நெகட்டிவிட்டி பறந்து கிடக்குது, ஏகப்பட்ட இடத்துல பறந்து கிடக்குது. ஆண்களோ பெண்களோ ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்க, நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருதுன்னா அது உங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகள் தான், அது பொது பிரச்சனைகளை ஆக்க வேண்டாமே. அன்பை கொடுங்க, அன்பினால தான் வெல்ல முடியும். எதை? நம்ம கர்மாவை. அன்பினால தான் இங்கே உட்காந்துருக்கோம். அப்போ அன்பே சாய் குடும்பத்தில் அன்பால் தான் இங்கே ஒன்றா உட்காந்துருக்கோம் அப்படின்னா, அப்போ அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற எல்லாம் வேற்று கிரக வாசிகளா? நான் வேற்று கிரகம், நீங்கள் வேற்று கிரகமா? ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி தான். உங்கள் குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேர் 4 விதமான கேரக்டர்ஸ் கொண்டவங்க. அந்த 4 பேர் தான் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ மனுஷனை படிக்கணும், அது அவனை நல்லதாக படிக்கணும். நீங்கள் எல்லா மனுஷனையும் நல்லதாக நினச்சி பாருங்களேன். உங்கள் நெஞ்சில் குத்துனவங்க கூட உங்களுக்கு அன்பானவர்களாக தெரிவாங்க. நெஞ்சில் குத்துனவங்க கூட, புரிஞ்சுக்கோங்க,
உங்கள் நெஞ்சில் குத்துனவங்க, முதுகில் குத்துனவங்க கூட அன்பானவர்களாக தெரிவார்கள். யாருக்கும் எந்த லாஸும் கிடையாது. என்னை விட்டுட்டு போயிட்டு இருந்தாலும் அவங்க நஷ்டம், என் கூட இருந்தால் லாபம், இந்த கதைகளே பேசக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கணக்கு. இத்தனை நாள், இத்தனை வருஷம், இத்தனை நிமிஷம், இத்தனை நொடி நமக்கு கொஞ்சம் குறுகிய காலத்தில் எழுதி வச்சிருக்கார் கடவுள். சில பேருக்கு கடைசி வரைக்கும் எழுதி வச்சிருக்காரு. ஸோ அவங்களும் வாழ்கிறாங்க, நாமளும் வாழுறோம். அவங்களுக்கும் பசி வந்தால் சாப்பிட்றாங்க, நாமளும் பசி வந்தால் சாப்பிட்றோம். ஸோ மனுஷன் எல்லாரும் ஒரே மாதிரி தான். அப்போ நமக்கு வாழ்க்கை போயிடுச்சேன்னு சொல்லி, நம்ம போனதுக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லி அதை வெறுப்பாக கொண்டு எல்லாரும் முன்னாடியும் நம்ம ஒரு செய்தியாக கொடுக்கக்கூடாது. அது உங்களையே அதை அழிச்சிடும். உங்களை வாழ வைக்கிறதுனா பிரச்சனை இல்லை. ஸோ வாழ்க்கையை வெறுத்து போனவங்களால நிம்மதியாக வாழ முடியுதுன்னு நினைக்கிறீங்க? சான்ஸே கிடையாது. யாராலையும் அந்த நிம்மதியான இடத்த தொடக்கூட முடியாது. ஒரு வீராதி வீரவசனம் பேசிடலாம், ஆனால் கொஞ்ச நாட்களில் நம்ம வாழ்க்கையில் என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு கட்டம் வரும் பாருங்க. அந்த கட்டத்தில் இருந்து மீள்வதுன்றது பெரிய பெரிய கஷ்டமாக போயிடும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் எந்த வெறுப்புகளும் ஒரு சின்ன அளவில் இருந்தால் கூட உடனுக்கு உடனே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க, இல்லை மக்களுக்கு உதவுங்க. மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை உங்கள் வாழ்க்கையில் வாழணும்னு ஆசைப்பட வைக்கும். ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் வலிகள் இருக்கு. வலிக்குதுன்னு சொல்கிறதுக்காக அடுத்தவனை வெறுக்கக்கூடாது. அந்த வலியை தாங்கிக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போவதற்கு முயற்சிகள் செய்யணும். இல்லைன்னா நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாது. இன்றைக்கி ஒருத்தனை வெறுக்கிறோம், நாளைக்கு இன்னொருத்தனை வெறுப்போம். அப்போ வாழ்நாள் முழுவதும் எல்லாரையும் வெறுத்துக்கிட்டே இருந்தா, தனி மரமாக இருந்தால் என்ன ஆகிறது? ஒத்துமையாக இருக்கிறது தான் இங்கே பலம்னு சொல்லியிருக்கோம். அப்போது இல்லை நான் தனியாக இருக்கிறது தான் எனக்கு பலம் அப்படின்னா சினிமாவில் பேசக்கூடிய ஹீரோ டைலாக்ஸ் வேணாம். ஏன்னா அந்த ஹீரோ 3.5 மணி நேரம் தான் ஹீரோவாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரும் சாதாரண மனிதர் தான். அது ஒரு மூவிக்கு உண்டானது எல்லாமே ரியாலிட்டியில் இருக்குன்னு எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ சூப்பர் ஸ்டார் தான் பறந்து சண்டை போடுறாரு. எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், இல்லை ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், 1000 பேர் அடிக்கலாம், 1,00,000 பேர் அடிக்கலாம். அது எல்லாமே கற்பனை. அவங்க டைலாக் பேசுகிறாங்க, அதுவும் ஒரு கற்பனை தான். ஆனால் அந்த டைலாக்கை நாம் பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. அப்போ கற்பனை என்னைக்கும் உண்மை ஆகாது. அப்போது நாம் பேசக்கூடிய டைலாக்ஸு, நாம் சில பேச வேண்டிய தத்துவங்கள், ஹீரோக்கள் பேச வேண்டியதெல்லாம் நாம் பேசுகிற மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த கொண்டாட்டம் வாழ்க்கையில் கடைசியில் திண்டாட்டமாக போய் சேர்ந்துடும். அதனால் நாம் எல்லாருமே சராசரியான மனிதர்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில் இன்னமும் வாழணும், இன்னும் பல ஜென்மத்திலேயே நம்ம வாழணும். இந்த ஒரு ஜென்மம் தான் லாஸ்ட்னா பிரச்சனையே கிடையாது, இஷ்டப்படி வாழலாம். எனக்கு நாட்டில் நடக்கக்கூடிய சில அநியாயங்கள், கொடுமைகள்லாம் ஒரு தனி மனுஷனுக்கு நடக்கும்போது எனக்கு திடீர்னு வயிற்றெல்லாம் புரட்டுது. ஏன் தெரியுங்களா? அடுத்த ஜென்மத்தில் நமக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் வந்துடுமோ அப்படின்னு. அப்போது இந்த பயம் எனக்கு தேவையானது தான். அப்போ எனக்கு அநியாயம் நடக்கக்கூடாது அப்படின்னா நான் இந்த ஜென்மத்தில் நியாயமாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு அடுத்த ஜென்மத்தில் அநியாயம் நடக்காது. இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் அநியாயம் நடக்கும், அடுத்த ஜென்மத்திலும் நடக்கும். ஸோ வாழ்க்கையோட மரணத்தை பற்றி பயப்படணும். இது வரைக்கும் செஞ்சதோட கணக்கு பார்த்திங்கன்னா பாவ கணக்கு தான் ஜாஸ்தி, புண்ணிய கணக்கு ஒரே இடத்துல நிற்குது, அதுக்கப்புறம் அது வரல. ஆனால் பாவ கணக்கு ஒரு நாளைக்கு 10 வருது, ஒரு நாளைக்கு 1000 வருது.
ஆனால் புண்ணிய கணக்கு ஒரு நாளைக்கு 10க்கு மேலே வரல. அப்போது வாழ்க்கையில் இத்தனை நாள் வாழ்ந்த நாட்களில் எத்தனை நாள் புண்ணியம் செஞ்சுருக்கோம், எத்தனை நாள் பாவம் பண்ணியிருக்கோம், எத்தனை நாள் இல்லை, எல்லா நாளும் பாவமும் பண்ணுறோம், எல்லா நாளும் புண்ணியமும் பண்ணுறோம். ஆனால் எத்தனை புண்ணியம் பண்ணுற, எத்தனை பாவம் பண்ணுற, டேலி ஆகுதா? அப்போ டேலி ஆகலை. பாவங்கள் எங்கேயோ போயிடுச்சு, புண்ணியங்கள் அங்கேயே நிற்குது. அப்போ இதை கணக்கின்படி அடுத்த ஜென்மம் யோசிச்சு பாருங்க, இன்னும் அநியாயம் ஆயிடுச்சுன்னா. இன்றைக்கி நாட்டில் எங்கெங்கேயோ நடக்கிற ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ கஷ்டங்களை இன்னொரு மனுஷன் கொடுக்குறான். அந்த மனுஷனை பார்த்து கண்ணீர் விடுறோம், கதறோம். அடுத்த ஜென்மத்தில் நாம் அப்படி இருந்தால் இருக்கக்கூடாது தானே? இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்போ இருக்கக்கூடாதுன்னா நாம் இந்த ஜென்மத்தில் அந்த நியாயத்தை உணர்ந்து நடந்துக்கிட்டா அடுத்த ஜென்மத்தில் நாம் இன்னும் சிறப்பாக இருப்போம். இந்த கணக்கின்படி தான் நம்ம வாழ்க்கையை வாழணும். இது ஒன்று தான் மிக மிக அற்புதமான கணக்கு. அப்போ அன்பே சாயில சொல்லக்கூடிய விஷயத்தை முழுவதும் கேளுங்க. ஒரு விஷயமும் ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆடியோவாக தான் இனி அமைய போகுது. ஸோ பவர்ஃபுல் ஆடியோவாக தான் இனி எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி பவர்ஃபுல் தான், பட் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் செய்கிறோம். இன்றைக்கி காலையில் கொடுத்த ஆடியோவில் 6 மணிக்கு பிரார்த்தனை பண்ண சொன்னோம். அப்போ காலையில் பார்க்காதவங்களுக்கு அது தெரியாது, ரைட்? அப்போது காலையில் பார்த்தவங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சிருக்குமோ பார்க்காதவங்களுக்கு தெரியாது. அப்போ 6 மணிக்கு என்ன இவங்க பிரார்த்தனை பண்ண சொல்கிறாங்கன்னா அந்த ஆடியோவை பார்த்தா தான் தெரியும். அப்போது ஒரு பிரார்த்தனையை செய்யாதவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, அதை கேட்டவங்க தப்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வாழ்க்கை. அப்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், இருக்கக்கூடிய அந்த வறுமை, இருக்கக்கூடிய அந்த கடுமையான கர்மா, இதெல்லாம் தீர்க்கணும்னா நம்ம எப்பயுமே விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டும்தான் அதை தீர்க்க முடியும். இல்லைன்னா பெரிய பெரிய கஷ்டத்தை நாம் அனுபவிச்சு தான் ஆகணும். இதை முடிவு பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் கணக்கத்தில் இறங்கி பாருங்கள். ஸோ தெளிவாக ஒரு விஷயத்தை நான் திரும்ப சொல்லணும். என்னென்னா, வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக, அது எப்படி வேணாலும் வாழலான்றதுக்காக அந்த வாழ்க்கை கொடுக்கல. கடவுளுடைய வழியின்படி, கடவுளுடைய சொல்லின்படி தான் நம்ம வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் முயற்சிகள் செய்வோம். முடிவு ரொம்ப பிரமாதமாக, அற்புதமாக, நிச்சயமாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.